Hello dear students, good morning. Welcome to my YouTube channel Immigration Maths Academy. இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்க்குறது சமச்சீர் கல்வி 10th மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸசைஸ் 8.1ல் நாம் பார்க்க போகிற கொஷின் நம்பர் 13. என்ன கேட்டிருக்காங்க? The time taken by 50 students to complete a 100-meter race are given below. Find its standard deviation. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸை ஃபைன் பண்ணணும், அதாவது கிளாஸ் இன்டர்வலோடைய மிட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். அதை ஃபைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ஏற்கனவே பழைய வீடியோக்கள் நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பருடைய ஆவரேஜ் வேல்யூ, அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ இது எவ்வளோ வரும் உங்களுக்கு? 8.5 + 9.5 ஈக்குவல் டு 9 + 8 17 + 1 18. ஸோ 18 divided by 2 ஈக்குவல் டு 9. ஸோ மிட் எக்ஸ் என்ன வருது நம்மளுக்கு? 9. அடுத்தது 9.5 + 10.5 which is equal to 20. 20 by 2 equal to 10. அப்போ எப்படி வரும்? 9, 10, 11, 12 and 13. ஃப்ரீக்வன்சி ஆஸ் யூஷுவலாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? இதை யூஸ் பண்ணி ஒரு டேபிள் ட்ரா பண்ணிடலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டேபிள் ட்ரா பண்ணிட்டோம். அதற்கு அடுத்ததாக மிட் எக்ஸையும் ஃப்ரீக்வன்சி எடுத்து எழுதியாச்சு. இது என்ன மெத்தடில் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். அதுக்குள்ளே ஃபார்முலா என்னது? SD = ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா FD ஸ்கொயர் பை n மைனஸ் சிக்மா FD பை n த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு C. அடுத்ததாக டேபிளில் ஃபைன் பண்ண போகிறது டீவியேஷன். அதுக்கு என்ன ஃபார்முலா? x மைனஸ் a பை சி. இங்கே ஏங்கிறது அஸ்யூம்டு மீன். இந்த ஏ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. என்னது? மிட் எக்ஸோட மிடில் மோஸ்ட் வேல்யூ. அப்போ என்ன வரும்? a ஈக்குவல் டு 11. ஸோ அஸ்யூம்டு மீனில் a ஈக்குவல் டு 11 எடுத்துக்கலாம். அதே போல் சிங்கிறது கிளாஸ் விட்த். எக்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 1 1 9 10 11 12 13 எல்லாமே என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 1 1 தான். அப்போ சியோட வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்தது அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த மெத்தடில் பண்ணணுமானா தேவையில்லை. அப்போ என்ன செய்யலாம்? அஸ்யூம்டு மீன் மெத்தடில் நம்ம ஒர்க் பண்ணலாம். அப்போ என்ன பண்ண வேண்டியதில்லை? இன்ட்டு சி போட வேண்டாம். இன்ட்டு சி போட்டிங்கன்னா அது எதில் மல்டிப்ளை பண்ணீங்க? 1ஆல். அப்போ அதே ஆன்சர் தான் வரும் இல்லையா? பட் நாங்கள் எழுதிட்டேன், அதனால் ஒர்க் பண்ணுறேன். ரைட். அடுத்தது டீவியேஷன் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எக்ஸ் 9, ஏ வந்து 11. ஸோ 9 - 11 ஈக்குவல் டு -2 டிவைட் பை 1னா அதே -2 தான் வரும். அடுத்தது 10 - 11னா -1. 11 - 11 ஈக்குவல் டு 0. 12 - 11 ஈக்குவல் டு 1 அண்டு 13 - 11 ஈக்குவல் டு 2. ரைட். அடுத்தது என்ன பண்ணணும்? ஃபைன் பண்ண டியை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். டி ஸ்கொயர் -2 ஸ்கொயர் பண்ணால் 4 1 0 1 4. அடுத்தது f இன்ட்டு டி 6 2s are plus into minus -12. 8 1s are -8. 17 into 0 0. 10 1s are 10. 9 2s are 18. அடுத்தது f into d square where f equal to 6, d square equal to 4. 6 4s are 24. 8 1s are 8. 17 into 0 equal to 0. 10 1s are 10 and 9 4s are 36. அடுத்ததா ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணணும். ஆல்ரெடி ஆட் பண்ணி 15 போட்டிருக்கேன். இட் இஸ் கால்டு கேபிட்டல் N. அடுத்து FD ஆட் பண்ணுங்கள். FDயில் வந்து 2 நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ 12 + 8 ஈக்குவல் டு 20. இட் இஸ் -20. அடுத்தது 18 + 10 ஈக்குவல் டு 28. ஸோ 28 - 20 ஈக்குவல் டு 8. அடுத்தது FD ஸ்கொயர் ஆட் பண்ணுவோம். 4 + 8 12. 12 + 6 18. பேலன்ஸ் 1 3 4 4 + 3 7 78. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்யலாம்? எஸ்டியோட ஃபார்முலாவில் இந்த டேட்டாஸ் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சிக்மா FD ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு 78. ஸோ 78 டிவைட் பை கேபிட்டல் N வந்து 50. அடுத்தது சிக்மா FD பை n வந்து 8 டிவைட் பை 50 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சி ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இது எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட் நம்ம சிக்மா FD ஸ்கொயர் பை என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். அதாவது 78 பை 50.
இப்போ 78ல் 50 வந்து how many times 1 டைம் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ 50 ஒன்ஸ் ஆர் 50 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 28. வேறு நம்பர் இங்கே இல்லை அப்படின்னு கேட்டால் டெசிமல் மேலே வச்சுக்கிட்டு 0 இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 280 ஆகிடுச்சு. இப்போ 280ல் 50 வந்து 5 டைம்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ 5 × 50 = 250. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 30. இப்போ ஏற்கனவே புள்ளி வச்சுருக்கோம். அப்போ 0 ஆட் பண்ணால் 300. 300ல் 50 வந்து 6 டைம்ஸ். 6 × 50 = 300. The remainder is 0. ஸோ அதோட ஆன்சர் என்ன வந்துச்சு 1.56. அடுத்தது சிக்மா எஃப்டி பை என் த ஹோல் ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு சிக்மா எஃப்டி பை என் அதாவது 8/50. 8 அப்படிங்கிறது லெஸ் தேன் 50. அதனால் இன்டிஜரில் வந்து 0 வரும். டெசிமல் வச்சிங்க அப்படின்னு கேட்டால் இங்கே 0 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 80 ஆகிடும். 80லேருந்து 50 வந்து 1 டைம் வரும். ஸோ 50 ஒன்ஸ் ஆர் 50 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 30 கிடைக்கும். ஏற்கனவே டெசிமல் இருக்குது அதனால் 0 ஆட் பண்ணிக்கோங்க. 300. 300ல் 50 வந்து 6 டைம்ஸ் வரும். 6 × 50 = 300. Now the remainder is 0. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 0.16 அப்படிங்கிறது சிக்மா எஃப்டி பை என். பட் நமக்கு என்ன ஃபார்முலா சிக்மா எஃப்டி பை என் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 0.16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் 256. பட் ஸ்கொயர் பண்ணுறப்ப 0.16 × 0.16. அப்போ எத்தனை பிளேஸ் இருக்குது மொத்தமாக டோட்டலாக 4 பிளேஸ் புள்ளி வைக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு 256க்கு முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு டெசிமல் வச்சிங்க அப்படின்னு கேட்டால் இதோட எக்ஸாக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேயா, அடுத்தது என்ன செய்யணும் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் பை என்ல இருந்து சிக்மா எஃப்டி பை என் ஹோல் ஸ்கொயரை மைனஸ் பண்ணணும். இப்போ சிக்மா எஃப்டி ஸ்கொயர் பை என் என்னது 1.56. சிக்மா எஃப்டி பை என் ஹோல் ஸ்கொயர் வந்து 0.0256. இங்கே 4 பிளேஸுக்கு டெசிமலுக்கு அப்புறம் அதனால் என்ன பண்ணுறேன் இந்த 1.56க்கு அடுத்ததாக 2 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேயா, இப்போ என்ன செய்யுங்க 1.5600 இருந்து 0.0256 மைனஸ் பண்ணிங்கன்னா 0ல் 6 போகாது, பாரோ பண்ணுங்கள் 10 ஆகிடும். 10ல் 6 போனால் 4. இங்கே 9 இருக்கும். 9ல் 5 போனால் 4. இங்கே ஆல்ரெடி பாரோ பண்ணிட்டோம். ஸோ 5 இருக்கும். 5ல் 2 போனால் 3. அடுத்து 5 - 0 = 5. பாயிண்ட் வச்சுட்டு 1 அப்படி எழுதிடுங்க. ஓகே, என்ன ஆன்சர் வந்துச்சு 1.5344. இதை எடுத்து போஸ்ட் பண்ணிக்கலாமா? Now what is 78/50? It is 1.56. 1.56 நான் என்ன பண்ணேன் 4 பிளேஸ்க்காண்டி 0 ஆட் பண்ணிக்கிட்டேன். மைனஸ் அடுத்தது 8/50 அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு 0.16. அதை ஸ்கொயர் பண்ண என்ன ஆன்சர் வந்துச்சு 0.0256. இப்போ 1.5600 இருந்து 0.0256 மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது 1.5344. ஓகே, இதை இன்ட்டு 1 பண்ணுறதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 போடலை. ஏன்னா இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த 1.5344க்கு ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணலாமா? இப்போ நம்ம 1.5344க்கு என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்டிஜர் பார்ட்டில் 1 இருக்குது. 1 வந்து அதோட ஹையஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 1 × 1 1. ஸோ மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 0 கிடைக்கும். இந்த புள்ளி எடுத்து மேலே வச்சுடுங்க. அடுத்து என்ன பண்ணணும் பேராக எடுத்துக்கணும். ஓகேயா, அப்போ 53. ஒரு முறை என்ன சொல்லியிருக்கேன் இங்கே என்ன போடுறீங்களா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 1s are 2 வந்துடும். அடுத்ததாக யூனிட் பிளேஸில் நம்பர் போடுங்க. என்ன போடணும் அப்படின்னா இங்கே செக் பண்ணிக்கணும். இப்போ 2 போட்டிங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 22 × 2 = 44. ஸோ மேக்ஸிமம் 2 போடலாம். 2 × 22 = 44. ஒன்ஸ் செகண்ட் மைனஸ் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் 53 - 44 = 9. அடுத்ததாக 44 டவுன் பண்ணுங்கள். ஒன் செகண்ட் திருப்பி என்ன பண்ணணும் இங்கே நம்பர் என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 12s are 24. இப்போ இங்கே நம்பர் என்ன போடலாம் அப்படின்னா 4 போட்டிங்கன்னா 4 2s are 8. 800 அண்டு 4 × 44 above 944. 4 போட முடியாது. அப்போ 3 போடுங்க. 3 3s are 9. 3 4s are 12. 2 பேலன்ஸ் 1. 3 2s are 6. 6 + 1 7. ஸோ மைனஸ் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் 4 லைன் போகாது, பாரோ பண்ணுங்கள் 14 ஆகிடும். 14 லைன் போச்சுன்னா பேலன்ஸ் 5 இருக்கும். இங்கே 3 3ல் 2 போனால் 1. இங்கே 9 9ல் 7 போனால் 2. ஓகே, இப்போ அடுத்ததாக 2 பிளேஸ் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு பேர் இது மாதிரி 0 0 போட்டுக்கலாம். அது டவுன் பண்ணுங்கள்.
இப்போ 21,500 ஆயிடுச்சு. ஒன் செகண்ட் திருப்பி என்ன பண்ணுங்கள், இது 2ஆல் என்ட்ரு பண்ணிங்கன்னா 2 3s are 6, 2 2s are 4, 2 1s are 2. இப்போ யூனிட் பிளேஸ் நம்பர் போட்டிங்கன்னா 2000 சம்திங் வந்துடும் இல்லையா. மேக்ஸிமம் how many times அப்படின்னா ஒரு 8 டைம் போடலாம். இப்போ 8 டைம் போட்டிங்கன்னா 8 8s are 64, பேலன்ஸ் 6, 8 6 are 48, 48 plus 6 equal to 54, balance 5, 8 4s are 32, 32 plus 5 equal to 37, balance 3, 8 2s are 16, 16 plus 3 19. இப்போ நம்ம இங்கே 9 போடல அப்படின்னா நான் 9 போட்டு ஓவரலாக ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஆன்சர் என்னது 22,221. இங்கே என்ன இருக்குது 21,500. அப்போ அதிகமாக போகுது இல்லையா, அதனால நான் 8 போட்டிருக்கேன். ரைட். இப்போ நம்மளுக்கு எஸ்டி ஃபைன் பண்ணுறப்ப டெசிமலுக்கு அப்புறம் 2 பிளேஸ் போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு எஸ்டி என்ன வரும் அப்படின்னா 1.238 ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா 1.24ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. தேர்ஃபோர் எஸ்டி ஈக்குவல் டு 1.24. தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சமயம் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க. கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கலாம். நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.